இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற சத்தியம் என்ன தெரியுமா? சங்கீதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய வசனம் 2 கொரிந்தியர் 4:16 உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அப்போ உங்கள் உள்ளான மனுஷனிலே காயங்கள் இல்லாமல், உங்கள் உள்ளான மனுஷனுங்களிலே வியாகுலம் இல்லாமல், வேதனை இல்லாமல் இருந்தால் தான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட முடியும். ஆனால் எங்களால் முடியலையே. விஷயம் என்னன்னு கேட்டால், சங்கீதம் 90:13 வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. சங்கீதம். கர்த்தாவே கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாக இருப்பீர்? அடியாருக்காக பரிதபியும். நல்ல கவனிங்க. மோசே 90ஆம் சங்கீதத்தை எழுதினது மோசே. மோசே சொல்றார், கர்த்தாவே எதுவரைக்கும் கோபமாக இருப்பீர் ஆண்டவரே, உம்முடைய அடியாருக்காக பரிதபியும். 79ஆம் சங்கீதத்தை திருப்புங்க. 79ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ, என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ, உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ, உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ. எதுவரைக்கும் கோபமாக இருப்பீர். நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் என் மேல பயங்கர கோபமாக இருப்பாரோ, ஆண்டவர் கோபமாக இருப்பாரோ. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்குள் உண்டாகிற சில கோபம் என்ற சுவாபங்களினாலே நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம மிஸ் பண்றோம். அதாவது இதுல சாதாரண கிறிஸ்தவர்கள் முதல் கர்த்தருடைய பிள்ளைகளை பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வரைக்கும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒருவரை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச பிரியப்படுறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தை வேதத்தில் திருப்புங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் அந்த பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது வேதம் சொல்லுகிறது, மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியில எரிந்து உடைத்து போட்டு, கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியில எரிந்து போட்டு. பிரியமானவர்களே, மோசே போல ஒரு சாந்த குணம் உள்ள மனுஷன் பூமியில இல்லைன்னு வேதம் அவரை பற்றி சொல்லுது. மோசே தேவனுடைய வீடெங்கிலும் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று எபிரேயர் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? மோசே லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தில் தன்னுடைய வலிமையான விசுவாச ஜீவியத்தினால நடத்தினான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கம் அது. வாழ்க்கையின் ஒரு பக்கம் அது. அடிக்கடி நான் பேசுவேன். சாம் ஜெபத்ரான் இருக்கிற காலங்களிலும் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் முக்கியம். 2 பக்கம் முக்கியம். ஒரு பக்கம் பளபளப்பாக இருந்து இன்னொரு பக்கம் தேய்ந்து போனால் அந்த காசு செல்லா காசு என்று சொல்லுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தேவனுடைய சன்னிதானத்தில் நீண்ட நாள் இருந்து அவன் இறங்கி வர தாமதிக்கிற அளவுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான். அப்போ அதனுடைய விளைவாக கர்த்தர் அவன் கையில சாட்சி பலகைகள் 2 ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. 32ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை 16ஆம் வசனம் பாருங்க. 16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், அந்த பலகைகளை செய்தவர் தேவன். அவைகளிலே பதித்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. தேவனால் எழுதப்பட்ட எழுத்து. செய்யப்பட்ட பலகை தேவனால் செய்யப்பட்டது. அதுல பதித்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பெரிய பலகை. தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பலகை, தேவனால் எழுதப்பட்ட எழுத்து. அந்த வசனத்துக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணி வைங்க பிரியமானவர்களே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு பலகைகள்.
கர்த்தரால கர்த்தருடைய பிள்ளைகளை என்கிரேவ் பண்ணப்பட்டது, என்கிரேவ் பண்ணப்பட்ட ஒரு எழுத்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட பலகைய அவன் தூக்கி கொண்டு கீழே இறங்கி வரும்போது 19ஆம் வசனத்தில் வாசித்தோம், மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில் இருந்த பலகையை மலையின் அடிவாரத்தில் எரிந்து உடைத்து போட்டான். என்ன காரணம்? மலையில் இறங்கி வர தாமதித்த போது ஜனங்கள் எல்லாரும் ஆரோன் கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு அறியும். 32ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால எங்களுக்கு முன் நடத்தும் தெய்வத்தை நீ உருவாக்கி எங்களை நடத்தி கூட்டிட்டு போப்பான்னு ஆரோன் கிட்ட சொன்னாங்க. ஆரோன் இதுதான் சமயம் என்று அவன் கன்றுக்குட்டியை செய்தான், நகைகளாம் வாங்கினான். அதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கீழே ஒரே கூத்து கும்மாளம், ஆடல் பாடல், பயங்கர நடனம் நடந்துகிட்டு இருக்குது. இறங்கி வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே 17ஆம் வசனத்தில் பாருங்கள், ஜனத்தின் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டான். மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாகிறது. நம்முடைய பாளையத்தில் என்ன சத்தம்னா அது யுத்தத்தின் இரைச்சல் சத்தம்னு யோசுவா சொல்றாரு. மோசே சொல்றாரு, அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்குது. பாடலின் சத்தம். நல்ல கவனிக்கின் ஆழமான சத்தியத்தை பேச போறேன். இப்போ யோசுவா ஒரு யங் மேன். அதாவது மோசேயை கம்பேர் பண்ணும்போது யோசுவா கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் ஒரு இளைஞன். அவன் காதிலும் சத்தம் கேட்குது, மோசேயின் காதிலும் சத்தம் கேட்குது. ரெண்டு பேரும் மனிதர்கள் தான். ஆனால் யோசுவாவினுடைய வார்த்தை என்னன்னா, ஐயா அது ஒரு யுத்த சத்தம் போல கேட்குது ஐயா, அது ஒரு ஜெயதோனி. மோசே சொல்றாரு, இல்ல அது யுத்த சத்தம் இல்லை, ஜெயதோனியின் சத்தம் இல்லை, அபாய ஜெய சத்தம் கிடையாது, அது பாடலின் சத்தம். கூத்து கும்மாளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கன்றுக்குட்டியை செய்து வைத்து கொண்டு வசனத்தில் நீங்க நல்லா கவனிக்கணும். ஆரோன் சொல்லுவார், 5ஆம் வசனம் 32:5 திருப்பி பாருங்க, திருப்புங்க, கொஞ்சம் கஷ்டப்படாம அந்த வசனத்தை பாருங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அங்கேயும் கர்த்தர் பேர்ல தான் நான் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லா டான்ஸும் கர்த்தர் பேர்ல தான் ஆடுறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா டான்ஸும் கர்த்தர் பேர்ல ஆடுறது, கர்த்தரை சொல்லி தான் ஆடுறது. இல்ல கர்த்தரை புகழ்ந்து தான் டான்ஸ் ஆடுறது. சில இடத்துல கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த கன்றுக்குட்டியை போல இருக்கிறது யார் என்பதுதான் இங்க கேள்விக்குறி. அப்ப இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அருவருப்பை கண்ட உடனே மோசே கோபம் அடைந்து, அந்த கோபத்தினுடைய விளைவாக இரவு பகல் 40 நாட்கள் தேவ சன்னிதானத்திலிருந்து தேவனால் உருவாக்கப்பட்ட பலகை, தேவனால் எழுதப்பட்ட ஒரு எழுத்து, இவைகள் அடங்கி அங்க அந்த பலகையை கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, கோபம் அடைந்தவனாய் கோபம் மூண்டவனாகி தன் கையில் இருந்த பலகையை மலையின் அடிவாரத்தில் உடைத்து போட்டான். கோபம், இருதயத்திலிருந்து வருகிற கோபம் கர்த்தருடைய பிள்ளைகள், அதான் உள் காயம். அந்த கோபம் வந்த உடனே உள்ள பயங்கர டேமேஜ் ஆகுது. ஆத்துமாவில் இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு சஞ்சலம் வருது. அந்த சஞ்சலத்தினாலே சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமலே நம்ம செய்து விடுகிறோம். காயங்கள். உங்களுக்கு நிறைய பேர் மேலே பயங்கர கோபத்தோடு இருப்பீங்க. சில பேர் அந்த நாட்களில் வெளியே காட்டிடுவாங்க. அந்த நாட்களில் வெளியே சண்டை கிண்டை போட்டு கடைசியில் கெட்டி முடிச்சு சாரி பிரதர் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அன்னையோடு விட்டுருவான். இந்த காலத்தில் ஜெபம் பண்ணுங்க ஜெபத்தும் பண்ணிட்டு கடைசியில் போய் திரும்ப அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதா இந்த காலம் கிறிஸ்தவங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்னொரு குரூப் இருக்குது, கோபப்பட்ட மாதிரியே தெரியாது. என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். சில சகோதரி சொல்லுவாங்க, என் புருஷன் சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க, அவர் சிரிக்கிறாருன்னா கோவப்படுறாருன்னு அர்த்தம். எனக்கு தான் தெரியும், அவர் சிரிக்கிறாருனாலே கோவப்படுறாருன்னு அர்த்தம். அப்போ கோவப்படுற மாதிரி இருந்தா
அது அவர் 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 எப்பவுமே அப்படிதான் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு புரிகிற வகையில் பேசுகிறேன். இந்த இன்னர் வூண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அவுட்வேர்ட் மேன், அப்படி வெளியே பார்க்குற மனுஷன், இன்னர் மேன் சொல்கிறோம்ல, உள்ள காயங்களில் ஒன்று கோபம். இன்றைக்கு அதை மட்டும் நீ பேசுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு சாயந்தரம் என்னுடைய ஜெப நேரத்தில், மத்தியானம் இதை குறித்து யோசிக்கும்போது, காலையில் யோசிக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை, கோபத்தினால நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிட்டோம். கோபத்தினால ஒரு வார்த்தை கோபப்பட்டுக்கு அந்த வார்த்தையை விட்டுருவோம் வெளியே, அந்த வார்த்தை விழுந்துரும், அதை பொறுக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மோசே லைஃப்பில் இது ஒரு பெரிய ஒரு காயமாகவே மாறிட்டு, கர்த்தர் பாருங்க, இந்த ஜனங்கள் மேலே வந்த ஆத்திரத்தில், கர்த்தர் மேலே உள்ள வைராக்கியம்தான், சொல்ல போனா கர்த்தர் மேலே உள்ள வைராக்கியம்தான் இவ்வளவு அழகா நடத்தி வந்த இந்த ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஆரோனும் ஜனங்களும் கூட்டம் கூடி இப்படி பண்ணிவிட்டாங்களே என்ற ஒரு வேதனையில் அந்த பலகை அவன் போட்டு உடைக்கிறான். அவன் உருவாக்குனதல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின பலகை. அவன் எழுதல, என் தேவனாகிய கர்த்தர் எழுதின வார்த்தைகள். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க லைஃப் உடைந்து போய் இருக்கிறதா? கோபத்தினால சண்டை போட்டு வாட்ஸ்அப்பில் மடன்னு டைப் பண்ணி அனுப்பிட்டேன். மடன்னு டைப் பண்ணி அனுப்பிட்டு லெஃப்ட், அதோட முடிஞ்சு. இந்த லெஃப்ட் ரைட்டு சரியா? இன்னும் பாரத்தோடு சொல்கிறேன், அது அந்த நேரத்துக்கு என்னமோ நீங்கள் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் உட்காந்து யோசித்த போது சாரி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கடைசி காலத்தில் பிசாசு நம்முடைய இருதயத்தை உடைப்பான், நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துவான், நம்முடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்துவான். அதுக்கப்புறம் உட்கார்ந்து யோசித்தாலும் அது ஒரு பிளாக் லிஸ்டாக மாறிடுது. வேதத்தை திருப்புங்களேன், என்னாகம புத்தகத்திற்கு வாருங்கள். இந்த மோசேயின் லைஃப்பில் இன்னொரு பக்கம், இன்னொரு முனையில் அவன் லைஃப்பில் நடந்த ஒரு காரியம். 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். 20ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் chapter 20 verse 8 வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அவனுடைய கண் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். மிருக ஜீவன்கள் குடிக்க கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்துக்கு வாருங்கள். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அவர்கள் மிருகங்களும் குடித்தது. போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் வாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, பைபிளை படிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சம்பவம் நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியும். இதுதான் அவர் பேச சொன்ன அடிச்சு விட்டாரு அப்படின்னு நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் மோசேக்கு காது கேட்கலையா ஆண்டவர் சொன்னது? அல்லது ஆண்டவர் சொன்ன லாங்குவேஜ் புரியலையா? அல்லது ஆண்டவர் நீங்க என்ன ஆண்டவர் சொல்றது நான் என்ன செய்யறது செஞ்சானா? இல்லை. அதுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல மீரியாம் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்ட போது 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்த போது அவர்கள் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி, கர்த்தருடைய பிள்ளைகளை, உடனே அவங்க உடனே எங்க நினைப்பாங்க? விட்டு வந்த எகிப்தை நினைப்பாங்க. யாத்ராகம காலத்தில் விட்டு வந்தாங்க இல்லையா?
யாத்திராகம் 13, 14 விட்டு வந்தவங்க இன்னும் அந்த எகிப்தையே யோசிச்சுட்டு இருப்பான். பிரச்சனை வரும்போது எகிப்தை யோசிப்பான், பிரச்சனை வரும்போது எகிப்தை யோசிப்பாங்க. உடனே அந்த ஜனங்கள் மேலே இருக்கிற அந்த டென்ஷனில், ஜனங்கள் மேலே இருக்கிற வேதனையில், கர்த்தருடைய பிள்ளைகளே 6ஆம் வசனத்தில் மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் போய் முகங்குப்புற விழுந்து கர்த்தருடைய மகிமை அவர்கள் காணப்பட்ட போது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ போ, உன் கண்மலையை பார்த்து நீ பேசுப்பா அப்படின்னு ஆண்டவர் அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறார் 8ஆம் வசனத்தில். ஆனால் மோசேக்கு உள்ள ஏன் நீங்க பாருங்க, மோசே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய தேவ மனிதர் தானே, ஆண்டவர் அழகா பேச சொல்லியிருக்கிறார், நீ போய் பேசுன்னு தானே சொன்னார். ஏன் இவர் அடிக்கணும்னா அந்த ஜனங்களை குறித்த ஒரு பயங்கரமான ஒரு அவருடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது. broken hearted man, he was a broken hearted man. இந்த ஜனங்களை இவ்வளோ காலம் நடத்திட்டு வரேன்னு எத்தனை வழியில் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, ஏன் இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அந்த ஜனங்களை குறித்த கோபம் எரிச்சல் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு தான் போய் அவர் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நீ போய் அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் பேசுவதற்காக தான் ஜனங்களை கூடி வர செய்யும் போது 10ஆம் வசனத்தில் அவன் ஜனங்களை பார்த்து எப்படி அட்ரஸ் பண்றான்னா, அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள். அதான் அங்க பிரச்சனைக்கு ஆரம்பமே. பேசும்போது எப்படி பேசணும்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், டெய்லி சொல்லிட்டு வரேன். அந்த இன்னர் மேன் உள்ள இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற காயம் இல்லை, அது வாயை திறந்தா வரும். கலகக்காரரே, எதுக்கெடுத்தாலும் எகிப்தை நினைக்கிறீங்களே, அந்த வேதனையில் ஜனங்களை பார்த்து கலகக்காரரே, உங்களுக்கு இந்த கண்மலை இருந்து நாங்கள் தண்ணீர் புட பண்ணுவோமோ அப்படின்னு இவனா தண்ணியை கொடுக்குறான், கர்த்தர் தானே கொடுக்குறாரு. நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையில் தன் கோலினால 2 முறை அடித்தார். ஆக்சுவலி இப்போ தண்ணீர் வந்திருக்கவே கூடாது. அக்கார்டிங் டு த கைடன்ஸ் ஆஃப் த காட், இல்லையா, கர்த்தருடைய கைடன்ஸ் படி பார்த்தா பேச தான் சொன்னார். இவர் அடிச்சிருக்கும் போது தண்ணீர் வராமல் இருந்திருக்கலாம், தண்ணீர் வந்துருச்சு. அப்போ ஆண்டவருடைய ஹார்ட் என்னன்னா, இவன் தப்பு பண்ணிட்டான், ஆனாலும் ஜனங்களுடைய தாகத்தை தணிக்கணும். சில நேரங்களில் நீங்க கோபப்பட்டு நடந்தாலும் உங்க ஜபங்களுக்கு பதில் வரும். இதுதான் ரொம்ப மாட்டிக்கிறது. நீங்க கோபப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையெல்லாம் பேசினாலும் உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. உடனே உங்க ஹார்ட் என்ன சொல்லும், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நீ சூப்பரா இருக்கிற, நீ கரெக்டா இருக்கிற, நீ கோவப்பட்டதான் சரி, அதனால தானே இப்போ பார்த்து நீ ஜெபம் பண்ண அந்நிய பாஷையெல்லாம் பேசின, நல்லா தானே இருக்கு, நீ கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னோம். இங்கே பாருங்க, அவன் அடிச்சு தண்ணி பேச தான் சொன்னார். ஏன் அடிச்சா தண்ணி வந்திருக்க கூடாது, ஆனால் தண்ணி வந்துருச்சு. அதாவது ஊழியர்களும் விசுவாசிகளும் தவறு பண்ணினாலோ என் ஆண்டவர் தவறு பண்ண மாட்டார். என் ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணீரை குடித்தார், தண்ணீரை கொடுத்தார், ஏராளமாய் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. சபையாரெல்லாம் குடித்தார்கள், மிருக ஜீவன்களும் குடித்தது. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இங்க வா, அடுத்த வசனம் verse 12 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால், என்னை விசுவாசிக்காம போனபடியா, அந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். நீங்க கொண்டு போக மாட்டீங்க, அந்த ஜனங்கள் போக மாட்டாங்கன்னு சொல்லல. அதாவது வாக்குவாதம் பண்ணவங்க, எகிப்தை நினைச்சவங்க, பின்வாங்கி போய் எகிப்து மேலேயே ஆசையா இருக்கிறவன்லாம் போயிடுவான். ஆனா நீங்க போக மாட்டீங்கப்பா, நீங்க போக மாட்டீங்க. நம்முடைய ஆண்டவர் கவனிக்கிறவர், உற்று பார்க்கிறவர். மோசே நீதானப்பா பார்வோனுக்கு முன்பால நின்ன, மோசே நீதான ஜனங்களை வழி நடத்தின, ஆரோனும் நீ எவ்வளோப்பா பிரயாசப்பட்டீங்க, இது ஒண்ணுதானே பண்ணுன இல்லை. அந்த கோபம், மோசைக்கு உண்டான கோபம் அந்த தேசத்தை கண்களால் பார்க்க தான் முடிந்ததை தவிர
அந்த தேசத்துக்குள்ள நுழைய முடியவில்லை. எவ்வளோ ஒரு பரிதாபம். மோசே சாந்த குணம் உள்ளவன் தான், மோசே கர்த்தருடைய காரியத்தில் உண்மை உள்ளவன் தான். ஆனால் அந்த கோபம் அவனை கானானுக்கு கொண்டு போக முடியாமல் போய்விட்டது. நேபோ மலை வரைக்கு கூட்டி கொண்டு வந்த என் தேவனுக்கு ஏன் கானானுக்குள்ள கொண்டு போக முடியாதா? கொண்டு போக முடியும், ஆனால் முடியல. கோபம் அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டத்தை கொண்டு வந்து விட்டது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அப்படின்னா என்னட்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கோபம் கொண்டாலும் தயவு செய்து பாவம் செஞ்சிடாதீங்கன்னு என்ன அர்த்தம்னா, அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியே பேசிடாத. கோபம் கொண்டாலும் அந்த நேரத்தில் வருகிற வார்த்தை, அதுக்கப்புறம் நான் தெரியாம பேசிட்டேன், நான் பேசணும்னு நினைக்கல, என்னை அறியாம வாயில வந்துட்டு, அப்படி இப்படிலாம் பேசினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை சிலர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அது உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு பெரிய கரையாக போய்விடும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு என்ன அர்த்தம்? துணிகரமான வார்த்தை பேசாதீங்க. செல்போனை தூக்கி வீசாயிராத. 25,000 ரூபா கொடுத்து நீ தானே அது கூட இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி வச்சிருக்கிற, இன்னும் கடன் அடையல, அதுக்குள்ள அதை இதை தூக்கி வீசுறதும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை பாரத்தோடு நான் சொல்றேன். அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு உன் கோபம் தனின்னு என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு இரவோடு இரவாக ஒப்புரவாயிருங்க. இரவோடு இரவாக கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிருங்க. படுக்கைக்கு போகும்போது உன் ஆத்துமா நிம்மதியா போகணும். கசப்போடும் வைராக்கியத்தோடும் கோபத்தோடும். சில பேர் சைலண்ட் கில்லரா இருக்கிறாங்க. சிலர் பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஐம் ஆல்ரைட், ஓகே, ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். சரி வரீங்களா ஜெபம் பண்ணலாம்? இல்லை எனக்கு ஐம் பிஸி, டைம் இல்லை, வரல. விஷயம் என்னன்னு கேட்டால், உள்ள ஒரு இன்னர் வூண்ட்ஸ் இருக்கு, உள்ள இன்னர் வூண்ட்ஸ் இருக்கு. அதனால சேர்ந்து ஜெபிக்க முடியல, ஆவியில ஒத்து போக மாட்டேங்குது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன் பிரியமானவர்களே, நம்ம பாடுள்ள மனுஷர்கள், நம்ம எல்லாரும் சில நேரத்தில் தவறி விடுவோம் இல்லையா? ஆனால் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எல்லாரோடு இணைந்து போவதற்கு எனக்கு உதவி செய்யும். அப்படின்னா என்ன? திருடனோடு திருடுன்னு சொல்லலை இல்லையா? அதாவது என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தினால நம்ம கோபம், ஆண்டவரே இந்த கோபம், எரிச்சல், இதெல்லாம் உள்ளான மனுஷனிலிருந்து வருகிற வேதனையின் வெளிப்பாடுகள். அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க, நீதிமொழியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுங்கன்றா, Proverbs chapter 15 verse 18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், கோபக்காரனோ சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். ஐயா, எப்படியாயிலும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலும் அதை கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அந்த சண்டையை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்க்கணும். திரும்ப அதை பேசி இன்னொரு வசனத்தை பாருங்க, 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 23ஆம் வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளே, வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தை பிறப்பிக்கும். வடகாற்று, அதான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், வடகிழக்கு பருவக்காற்று மழை. வடக்கிலிருந்து ஒரு காற்று வரும், அந்த அதுதான் வடகிழக்கு பருவக்காற்றாய் நமக்கு மழையை பொழிகிறது. பைபிள் அழகா சொல்லுது பாருங்க, வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தை பிறப்பிக்கும். புறங்கூறுகிறதுனா என்ன தெரியுமா? புறங்கூறுது, அவங்க உங்களை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் ஏன்னு பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி தான் சொல்றாங்க. உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமாம், அவங்களாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், நீங்கள் அவங்கக்கிட்டலாம் பேசாதீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னது கொண்டு போய் அங்கே சொல்லி இங்கே சொல்லி கடைசியில் ஐயோ ஏசப்பா எனக்கு தெரியாதுப்பா, நான் அப்படிலாம் நினைக்கலப்பா. அதெல்லாம் அந்த காலம். இப்போ டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி விடுறானு,
புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் பாரத்தோட அன்பாக சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும். என்னைக்கோ உள்ளதை நீங்கள் இருதயத்தில் வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசலாமா பேச முடியாதான்னு பேசலாம், ஷைன் பண்ண முடியாது. சிலர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஷைன் பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த இன்னர் மேனில் இந்த மாதிரி சில காயங்கள் இருக்குது. ஐயா, சாதாரண காயம் இருந்தால் நடக்கலாம், காலே முறிஞ்சு போயிட்டா நடக்க முடியாது. அது மாதிரி உள்ளான காயங்கள், நாளுக்கு நாள் காயங்கள் பெருக 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 நம்ம ஆக்டிவாக இருக்க முடியாது, ஷைன் பண்ண முடியாது. இப்போ உங்கள் கணவன் மேலே கோபமாக இருக்கீங்களா? உங்கள் மாமியார் மேலே கோபமாக இருக்கீங்களா? உங்கள் அண்ணன் தம்பி மேலே கோபமாக இருக்கீங்களா? அக்கா தங்கச்சி மேலே கோபமாக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோபமாக இருக்கீங்களா? ஆஃபீஸர்ஸ் மேலே கோபப்பட்டு இருக்கீங்களா? அல்லது ஊழியக்காரர் மேலே, பாஸ்டர்ஸ் மேலே, இவாஞ்சலிஸ்ட் மேலே ஏதோ ஒரு எரிச்சல் கோபம் இருக்கா? இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை பாவம் செய்யாதவன் ஒருத்தர் கூட கிடையாதுயா. அதனால நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானோம். அதனால தயவு செய்து சிலுவை அண்டை திரும்பி அப்படியே கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால பகிரங்கமா ஜெபம் பண்ணுங்க, பகிரங்கமா ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் தானே இருக்கீங்க அல்லது டிராவலில் இருக்கும்போது அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மையாகவே சிலர் மேலே எனக்கு பயங்கர கோபம். என் ப்ரொமோஷனை தடுத்தாங்க, என்னை பற்றி குட் சர்டிஃபிகேட் கொடுக்கல, என்னை பற்றி சரியான நேரத்தில் எனக்கு சரியான வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அவங்க சைன் பண்ணாமல் விட்டுவிட்டாங்க. அவங்க எங்களுடைய சொத்துக்கு அவங்க தான் கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து அடிச்சிட்டு கிடக்காங்க. ஆமாம், 15-20 வருஷமாக கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு கிடக்கிறோம். விவாகரத்து காரணம் அவங்க தான். என் மனைவி கூட நல்லவா தான், அவங்க தாய் தான் போட்டு வேதனைப்படுத்துகிறா, அந்த தகப்பன் தான் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யார் யார் மேலே வைராக்கியம் பாராட்டிருக்கீங்களோ, இயேசுவே இயேசுவே அந்த கோபம் என்னை விட்டு தனியட்டும். ஆமென். இன்னொன்று ஒன்று சொல்லும் போல கர்த்தர் ஏவுறாரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது நல்லது. யாருக்கிட்ட கோபப்பட்டீங்களோ அவங்க கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட சண்டை போடலையே நீங்கள், அதனால ஒப்பு கொடுத்துருங்க. இதுதான் நல்ல குவாலிட்டியான ஸ்பிரிச்சுவல், அதாவது ஹைலி ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. அதுதான், யார்கிட்ட நீங்கள் மனஸ்தாபப்பட்டீங்களோ அவங்க கிட்ட சாரி, நான் உன் மேலே உன்னை குறித்து எனக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துடணும். ஆமேன். ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிடணும். அதுக்கப்புறம் அங்கே ஊர் வழியே பேசக்கூடாது. எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட நல்ல குவாலிட்டிஸ் தான் கிறிஸ்துவின் அன்பு. இயேசுவின் நாமத்தினால அப்பா அப்பா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு உன் கோபம் தனிய கடவுது. வடகாற்று மழையை கொடுக்கும், புறங்கூறுகிற நாவு கோப முகத்தை பிறப்பிக்கும். ஆண்டவரே, நீதிமொழிகள் 15:18 இன்னைக்கு நாங்க வாசித்த ஆண்டவரே, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். ஆண்டவரே, நீடிய சாந்தம் உள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறா. ஆண்டவரே, என்னை சண்டையை அமர்த்துகிறவளா என்னை மாற்றுங்க. சண்டையை கிண்டி விடுகிறாங்களால மாற்றாதீங்கப்பா, வேண்டாம்ப்பா. கையை உயர்த்தி இயேசுவே, இந்த நாட்களில் இந்த இன்னர் வூண்ட்ஸ், கோபம், ஆங்கர் என்னை விட்டு நீங்குவதாக, என்னை விட்டு நீங்குவதாக. கணவன் மனைவிக்கிட்டே ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க, 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, ஆமென், இன்னைக்கு இரவோடு இரவாக வெளியூர்ல இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி, வெளிநாடுகள்ல இருந்தாங்கன்னா ஃபோன் போட்டு, ஆமா, ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கர்த்தர் என்னோடு இன்னைக்கு பேசுகிறார், நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னாலதான் இந்த பிரச்சனை என்று நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். சாத்தான் வெட்கப்பட்டு செத்த முகமாய் போயிடுவான். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல இப்படி உள்ளான மனிதனை குறித்து, உள்ளான காயங்களை குறித்து எங்களோடு பேசிக்கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, யார் யாரோடு ஒப்புரவாக போகிறாங்களோ, அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ வருவதாக. ஆமாண்டவரே, நான் பண்றதுதான் சரி, நான் எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட். என் புருஷனுக்கு தான் அறிவு இல்லை, அந்த முட்டாள் பையன், என் பையன், நான் என் படிப்பு அவன் படிப்பு வேற, அவன் குடும்பம் என் குடும்பம் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற, இப்படியெல்லாம் பயங்கரமான எண்ணங்களோடு இருந்த என்னை இன்றைக்கு மாற்றி அமைத்தீரே அப்பா. ஒப்பு கொடுத்துறப்பா, சாந்த குணத்தை தாரு.
கிருபை தாரும் அப்பா. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் நின்று ஜெபிக்கும் போது யார் பேரிலாவது உங்களுக்கு குறைவு இருக்குமானால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அவர்கள் குறைகளை நீங்க மன்னிச்சிருங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஐயா பிரயோஜனமான ஊழியன் என் இருதயத்தில் நீர் கொடுத்ததை ஆண்டவரே, ஆண்டவர் நான் அப்படியே ஜனங்களுக்கு பேச உதவி செய்து ஒரு எடிஃபிகேஷன், ஒரு ரிவைவல் உண்டாகட்டும். ஒரு பர்சனல் எடிஃபிகேஷன், பர்சனல் ரிவைவல் ஜனங்களுக்குள்ளே உருவாக்கப்படுவதாக. சாத்தானின் தந்திரங்களை உடைய பிள்ளைகள் அறிவார்களாக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சரீர வியாதிகளை நீக்கி போடும், சமாதான குலைச்சலை எடுத்து போடும், வருமானத்தை தாரும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க அவங்க வீடு திரும்புவார்களாக. லைவ் சாட்ல என்னென்ன பிரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புனாங்களோ அத்தனைக்கும் பதில் வருவதாக. ஆமென். வாட்ஸ்அப்ல இன்றைக்கு இரவு யார் யார் பிரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்ப போறாங்களோ அவ்வளவுக்கு பதில் வருவதாக. எங்க 10K பிரேயர் வாரியர்ஸ், மிட்நைட் பிரேயர் வாரியர்ஸ், ப்ரே ஃபார் லீடர்ஸ் குரூப், நெகேமியா குரூப், ஆண்டவர் ஐ அம் ரெடி குரூப், எல்லா மக்கள் மேல் தேவ கிருபை இருக்கட்டும் ஐயா. சமாதானத்தின் தேவனே, யூடியூப் ஃபேமிலிஸ் முழுவதையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.